ஹலோ மக்களே, பிரபஞ்சத்தின் ஆசிகள் உங்களை அடையட்டும். சக்தி குட் வைப்ஸ் ஆடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கும் நான் உங்கள் சக்தி. தொடர்ந்து கதைகளை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அத்தியாயம் 13. முனிவரின் உதவி. இளவரசே, என் தந்தை கௌசிகனுக்கு என்னை விட்டால் வேறு யாரும் இல்லை. தாயில்லாத மகள் என்று பாசத்தை ஊட்டி வளர்த்தார். திடீரென்று ஒரு நாள் நான் காணாமல் போனதும் அவர் பதறி போய்விட்டார். என்னை தேடி அங்கும் இங்கும் அலைந்து திரிந்திருக்கிறார். யாரிடமோ விசாரித்திருக்கிறார். ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. வேதனையில் நொந்து போன என் தந்தை எனக்கு என்ன ஆனதோ என்று நினைத்து நினைத்து கதறி அழுதிருக்கிறார். ஊராக சுற்றி வந்திருக்கிறார். கடைசியாக அவர் இந்த பூம்புகார் நகருக்கு வந்தார். மாதுருவேகனால் கைவிடப்பட்டு துவண்டு கிடந்து என்னை பார்த்து விட்டார். அவருடைய விழிகளில் தாரை தாரையாக கண்ணீர் வடிந்தது. இந்த கதையை சொல்லும் போதே சுதமதியும் விம்மி அழ ஆரம்பித்திருந்தாள். விசுமலுக்கு நடுவே அந்த பழைய நினைவுகள் அவளுக்கு காட்சியாக விரிந்தன. மகளே, உனக்கு என்ன ஆனது? நீ எங்கே போனாய்? உன்னை யார் என்ன செய்தார்கள்? நீ எப்படி இங்கு வந்தாய்? கௌசிகன் பதற்றத்தோடு கேள்விகளை அடுக்கிய போதும் சுதமதியிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அவளால் பேச முடியவில்லை. வெட்கத்தில் அவள் உடல் கூனி குறுகியது. கடைசியாக கௌசிகன் நடந்ததை ஊகித்து புரிந்து கொண்டார். சரி, நடந்தது நடந்துவிட்டது, வாமா போகலாம் என்று அழைத்தார். இல்லையப்பா, நீங்கள் கிளம்புங்கள், நான் உங்களோடு வரவில்லை என்றாள் சுதமதி. ஏனம்மா, என்ன ஆயிற்று? என்னோடு வருவதில் உனக்கு என்ன தயக்கம்? அப்பா, நீங்கள் மிகவும் ஒழுக்கமாக வாழ்கின்ற மனிதர். உங்களுக்கு மகளாக பிறந்தது என் பாக்கியம். ஆனால் இப்போது நான் கரைப்பட்டவளாகிவிட்டேன். உங்களோடு வருகிற தகுதி எனக்கு இல்லையப்பா. ஐயோ, அப்படி சொல்லாதே சுதமதி. அவசரமாக அவளுடைய வாயை பொத்தினார் கௌசிகன். நீ எப்போதும் என்னுடைய மகள்தான். யாரோ செய்த தவறுக்கு நீ ஏன் தண்டனை அனுபவிக்க வேண்டுமம்மா? இல்லையப்பா, நீங்கள் 1000 தான் சமாதானம் சொன்னாலும் என் மனம் ஏற்கவில்லை என்றாள் சுதமதி. நான் உங்களுடன் வர முடியாது, வரக்கூடாது. சுதமதி இப்படி சொன்னதும் கௌசிகன் இன்னும் வருத்தமுற்றார். மகளை பிரிந்து செல்ல அவருக்கு மனம் வரவில்லை. ஆகவே அவரும் இதே பூம்புகார் நகரில் தங்கிவிட்டார். அக்கம் பக்கத்தில் பிச்சை கேட்டு கிடப்பதை சாப்பிட்டார். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய மகளை கண்ணெதிரே பார்த்தபடி வாழ்கின்ற சந்தோஷம் அவருக்கு போதுமானதாக இருந்தது. ஒரு நாள் கௌசிகன் அமைதியாக தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்த நேரம் மாடு ஒன்று அவர் மீது பாய்ந்து முட்டிவிட்டது. பெரிய காயம், இரத்தம் கொட்டியது. வழியில் துடித்த கௌசிகன் தன் மகளை தேடி வந்தார். அவள் தஞ்சம் புகுந்திருந்த சமண பள்ளிக்குள் நுழைந்தார். இரத்தம் சொட்ட சொட்டே உள்ளே வரும் கௌசிகனை பார்த்த சுதமதி பதறிப்போனாள். அப்பா, உங்களுக்கு என்ன ஆச்சு என்று துடித்தாள். கௌசிகனால் பதில் சொல்லக்கூட முடியவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு மயக்கம் வந்து கொண்டிருந்தது. அவசரமாக அந்த சமண பள்ளியில் இருந்த துறவிகளிடம் ஓடினாள் சுதமதி. ஐயா, என் தந்தைக்கு ஏதோ விபத்து நேர்ந்துவிட்டது. தயவு செய்து நீங்கள் தான் மருத்துவம் பார்த்தவரை காப்பாற்ற வேண்டும். ஆனால் அவள் எவ்வளவுதான் கதறிய போதும் அந்த சமணர்கள் கொஞ்சம் கூட இரக்கம் காட்டவில்லை. கௌசிகனையும் சுதமதியும் அங்கிருந்து வெளியே துரத்தி விட்டார்கள். சுதமதியின் தோளில் சாய்ந்தபடி தட்டு தடுமாறி நடந்தார் கௌசிகன். நிமிடத்திற்கு நிமிடம் அவருடைய உடம்பில் பலம் குறைந்து கொண்டிருந்தது. எந்த நேரத்திலும் சுருண்டு விழுந்து விடுவார் என்கின்ற நிலைமை. அப்பாவின் துயரத்தை பார்த்த சுதமதி கதறி அழுதாள். யாராவது எங்களை காப்பாற்ற மாட்டீர்களா என்று சத்தமாக இறைஞ்சினாள். யாரும் அவர்களுக்கு உதவ முன்வரவில்லை. அப்போது ஒரு புத்த முனிவர் எதிரில் வந்தார். அவர் பெயர் சங்கதருமன். அந்த முனிவர் ஒரு மஞ்சள் ஆடையை அணிந்திருந்தார். அவருடைய கைகளில் ஒரு பிச்சை பாத்திரம், முகத்தில் கருணை, வார்த்தைகளில் அளவற்று சுரக்கும் அன்பு. பெண்ணே, நீ யார்? என்ன ஆயிற்று? ஏன் இப்படி அழுது கொண்டிருக்கிறாய்? வேதனையில் பதறி துடித்து கொண்டிருந்த சுதமதியால் சரியாக பேசக்கூட முடியவில்லை. கௌசிகனின் நிலைமையை பார்த்து புரிந்து கொண்ட அந்த முனிவர் சற்றென்று அவரை தூக்கினார். அருகிலிருந்த புத்த மடத்தை நோக்கி வேகமாக ஓடினார். உடனடியாக கௌசிகனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. சில நாட்களில் அவருடைய காயங்கள் நீங்கின. உயிர் பிழைத்து விட்டார்.
அந்த சங்க தருமன்தான் எங்களுக்கு புத்தரை பற்றி சொல்லிக் கொடுத்தார் என்றாள் சுதமதி. புத்தரின் வாழ்க்கையையும் போதனைகளையும் புரிந்து கொண்ட நாங்கள் அவருடைய மார்க்கத்திலேயே கலந்து விடுவோம். அதன் பிறகு நானும் இந்த புத்த மடத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதுவரை சுதமதியின் கதையை கேட்டுக்கொண்டிருந்த உதயகுமரன் இப்பொழுது மீண்டும் பளிங்கு மண்டபத்தை நோக்கினான். மணிமேகலையை நினைத்து ஒரு ஏக்க பெருமூச்சு விட்டான். அப்போதுதான் அவனுக்கு ஒரு நல்ல யோசனை தோன்றியது. சித்ராபதியின் பேத்திதானே இந்த மணிமேகலை. அந்த சித்ராபதியின் மூலம் முயற்சி செய்தால் அவளை சுலபமாக அடைந்து விடலாமே. இந்த எண்ணம் தோன்றிய பிறகு உதயகுமரன் முகத்தில் ஒரு நிம்மதி புன்னகை தோன்றியது. சரேல் என்று அங்கிருந்து புறப்பட்டு விட்டான்.